அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2025. பிரகஸ்பதி, பொன்னன், தேவகுரு இப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய ஒரே சுபகிரகம் நம்முடைய குரு பகவான் மட்டும்தான். இயற்கை சுபர், முழுமையான சுபர். இதனாலேயே இந்த சுபகிரகத்துடைய பெயர்ச்சிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. குரு பெயர்ச்சினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சுபர். குருனாலே நல்லவர், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார். இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு. மேலும் இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது மிருகஷீரிடம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதுரை நட்சத்திரம், புனர்பூசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள்லாம் மிதுன ராசியில இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் வைஸா மிதுன ராசியை அப்படியே கடக்க முயற்சி பண்ணுவாரு. அதாவது மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா மிருகஷீரிடம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அடுத்து ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா திருவாதுரை நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவாரு. ஃபைனலா ஆகஸ்ட் 13 இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் பார்த்தோம்னா தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருவாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் வக்ர நிலை அடைந்து நம்முடைய மிதுன ராசியிலேயே வக்ரத்திலேயே டிராவல் பண்ணுவாரு. இப்போதைக்கு பார்த்தோம்னா மே 14 இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் சுமார் ஒரு 158 நாட்கள் இந்த மிருகஷீரிடம், திருவாதுரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல ரொம்ப டீடெயிலா கிளியரா தெளிவா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மகர ராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா பார்க்கலாம். 23வது நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் வந்து பார்த்தோம்னா செவ்வாயுடைய நட்சத்திரமா வரும். மகர ராசியில வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம் 2 பாதையா உடையும். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் மகர ராசியிலையும், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் வந்து கும்பராசிலையும் வரும். நீங்க 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களா இருந்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களா இருப்பீங்க. மகர ராசி அப்படிங்கிறது சனி பகவானுடைய ராசி. சனி பகவானுடைய ராசியில செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமா இந்த அவிட்டம் நட்சத்திரம் வரும். இப்ப அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. நம்முடைய ராசி படி பார்த்தோம்னாக்கா 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இயற்கை சுபர் 6ல போய் அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இருப்பினும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரப்படி பார்த்தோம்னா குரு பகவான் நமக்கு முழுமையான பாவகிரகமா வந்துருவாரு. அதாவது 3 12க்குரிய ஒரு கிரகமா வந்துருவாரு. இந்த 3 12க்குரிய ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல போய் அமர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப சிறப்பு. எனவே குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறத காட்டிலும் 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆனதற்கு பிறகு மகரத்துக்கு, மேலும் மகரத்துடைய நட்சத்திரமான அவிட்டத்துக்கு மிக சிறப்பான பலன்களை கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது மிருகஷீரிடம் நட்சத்திரம் இருக்கு, திருவாதுரை நட்சத்திரம் இருக்கு, புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கு. சோ இந்த 3 நட்சத்திரங்களின் வழியா தான் இந்த மிதுன ராசியை கடந்து வருவார். அப்படியே சுமார் ஒரு 158 நாட்கள்ல இந்த 3 நட்சத்திரத்தையும் கடக்கிறாரு. பிறகு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் பின்னோக்கி வக்ர நிலைக்கு வராரு. வக்ர நிலையில வந்து மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே என்றாகிறாரு. பொதுவா குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு வருட காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அதிசாரமா பயிற்சியாகி மீண்டும் வக்ர நிலையில மிதுன ராசிக்கு வருவாரு. எனவே இந்த பதிவுல ஒரு 158 நாட்களுக்கான பிரிடிக்ஷன் மட்டும்தான் தெளிவா எடுத்திருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி முதல்ல மிருகஷீரிடம் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு. செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா நமக்கு முழுமையான சுப கிரகமா வருவாரு. அதாவது 4-11க்குரிய ஒரு கிரகமா வந்துருவாரு. 4-11க்குரிய ஒரு கிரகத்து மேல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்லதுதான். அதுலயும் இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 4-11க்குரியவனுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். முதலாவதா பார்த்தோம்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், நிலபுலங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் நமக்கு கொடுக்கும். ரொம்ப நாளா நீங்க வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, நிலபுலங்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அசையா சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த காலகட்டத்துல நிறைவேறும். அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாயார் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இவர்களால ஏற்பட்ட ஒரு சில குழப்பங்கள், வருத்தங்கள் இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் நிவர்த்தியாகும். தாயாருடைய அந்த உறவு நிலையில இருந்த விரிசல் தன்மை இதெல்லாம் இப்ப நிவர்த்தியாகும். மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதுவும் இந்த காலகட்டங்களில் சரியாகும். தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா மன ரீதியா இருந்த அதிகமான தாக்கங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் டோட்டலா குறையும். மன நிம்மதி அதிகமா கிடைக்கும். இந்த மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா கடந்த 7.5 வருஷமா மன ரீதியா நிறைய தாக்கங்களை இந்த
அந்த 7.5 சனி கொடுத்திருக்கும். இப்ப 7.5 சனி விலகி இருக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவான் மிக சாதகமான இடமான 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிட்டாரு. சோ மே மாதத்துல எல்லாம் சனி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருப்பாரு. இது வந்து மகரத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான ஒரு விஷயம். அதுலயும் குரு பெயர்ச்சியும் மே 14ஆம் தேதிக்கு மேல நமக்கு ரொம்ப சாதகமா வரதுனால மன ரீதியா இருந்த தாக்கங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். மன ரீதியா இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாமே இப்போ சரியாக ஆரம்பிக்கும். மன குழப்பங்கள்லாம் தீர ஆரம்பிக்கும். மன ரீதியா இருந்த போராட்டங்கள்லாம் இப்ப சரி செய்யப்படும். எனவே மன நிம்மதி அதிகமா கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அடுத்தது மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 4ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. கல்வி சம்பந்தமா சுபவிரய செலவுகள் அதிகமா இருக்கும். அது உங்களுக்கா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருக்கலாம். கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சுபவிரய செலவுகள் அதிகமா இருக்கும். இருப்பினும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த தடுமாற்றமோ தடை தாமதமோ இல்ல. இந்த நேரத்துல ஏதாச்சும் நீங்க அரியர்ஸ்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த நேரத்துல நல்லா பிரைட்டா அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. மார்க்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு கரெக்டான டைம் பீரியட். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல தொய்வு நிலையில இருந்த ரொம்ப டல்லா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ நல்லா பிரைட்டா மாற ஆரம்பிச்சிருவாங்க. படிப்புல அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். மாணவ மாணவிகள் முயற்சிக்கேற்ற அறுவடையை கட்டாயமா பண்ணுவாங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதையும் சனியுடைய கண்ட்ரோல்ல 3ஆம் இடம் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை தாண்டிய அறுவடை கட்டாயமா உண்டு. அதனால மாணவ மாணவிகள் படிப்புல நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை தாண்டிய ஸ்கோரை நீங்க கண்டிப்பா நீங்க அறுவடை செய்யலாம். அதுக்கு ரொம்ப ஏதுவான காலகட்டம் தான். அடுத்தது கடந்த காலகட்டங்கள்ல கல்வி சார்ந்த வகையில என்னெல்லாம் தடை தாமதம் தடுமாற்றம் இருந்துச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல டோட்டலா நிவர்த்தி ஆகும். முக்கியமா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுபவிரய செலவு இருக்கு. ஏன்னா விரையாதிபதி 4ஆம் ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்றாரு. எனவே இது வந்து சுப விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணுது. அதே போல வெளியூர் வெளி மாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும். எனவே கல்வி சார்ந்த வகையில பெருசா எந்த குழப்பமும் இல்ல. நல்ல கிரேட்டான டைம் பீரியட். முயற்சிக்கேற்ற வெற்றி கட்டாயமா உண்டு. அடுத்தது அதே செவ்வாய் பகவான் 11ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலையும் ப்ளே பண்ணுவாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம், மூத்த மருமகன், மூத்த மகன் இதெல்லாம் இன்டிமேட் பண்ணக்கூடிய இடம். எனவே இந்த 11ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால மூத்த மகன் அல்லது மூத்த மருமகன் அல்லது மூத்த சகோதரத்துவம் இவர்கள் சார்ந்த வகையில ஏதாச்சும் சுபவிரய செலவு இந்த காலகட்டங்களில் கட்டாயமா இருக்கும். அடுத்து பொருளாதார வரவு கணிசமா மிகச்சிறப்பா இருக்கும். கடந்த காலகட்டங்களில் இருந்த பொருளாதார தடுமாற்றம் இந்த காலகட்டங்களில் கட்டாயமா இருக்காது. பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த காலகட்டங்களில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா பணம் தான் நமக்கு ஒரு பெரிய தடையாவே இருந்திருக்கும். நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு பொருளாதார இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கட்டாயமா இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செய்யலாம். அதுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்காது. நமக்கு தேவையான பொருளாதாரம்லாம் நமக்கு கைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல வெளில கொடுத்த பணம் நம்ம கைக்கு ரிட்டர்ன் ஆகும். மேலும் இந்த நேரத்தில் நீங்க கடன் சுமையில இருக்கீங்க, கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு ஏதுவான ஒரு வழிகள்லாம் பிறக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அந்த கடன் சுமையெல்லாம் குறைச்சிடலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம். நிறைய பேர் கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வருவாங்க. அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற முயற்சி இந்த நேரத்தில் வெற்றியை கொடுக்கும். அடுத்து தொழில் உத்தியோகம் இதை பொறுத்த வரையும் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா தொழில் மாற்றமும் உத்தியோக மாற்றமும் உண்டு. லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்துல விரையாதிபதி 3ஆம் அதிபதி உடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல சம்பள உயர்வை நீங்க கட்டாயமா எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வுல ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல நீங்க செய்யற முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரமும் நல்ல பாராட்டுதலும் நீங்க தொழில் புரிகிற இடத்துலயும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துலயும் கிடைக்கும். தொழில் புரிகிற இடமா இருந்தா கஸ்டமர் வைஸா உங்களை நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க. அதே போல உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடமா இருந்தா உங்களுடைய மேல் அதிகாரிகளால உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எனவே தொழில் உத்தியோகம் அதே போல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமா உத்தியோக வாய்ப்புகள்லாம் கிடைச்சிரும். ரொம்ப சாதகமான உத்தியோக வாய்ப்புகள்லாம் உண்டு. அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது குரு பகவான் பார்த்தோம்னா கரெக்டா ஜூன் 13ல இருந்து ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. எனவே ஜூன் 13ல இருந்து பார்த்தோம்னா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய சுபவிரய செலவுகள் இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய சுபவிரய செலவுகளை மேற்கொள்வீங்க. ஃபேமிலி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகள்லாம் அதிகமா செய்வீங்க. சோ அதெல்லாம் ஒரு சிறப்பான வெற்றியையும் கொடுக்கும். நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வீடு கட்டின வீட்டை பூர்த்தி பண்ணி கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குடும்பத்துல சுப விசேஷம் ஏதாச்சும் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம். 2ஆம் இடத்துல ராகு இருந்து ராகு வந்து குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால மேஜரான இஷ்யூஸ் இல்ல. ஃபேமிலில ஒரு மாதிரி குழப்பத்தன்மை ஏற்பட்டாலும் அது மேஜரா எந்த ட்ரபிளும் கொடுக்கல. குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த குழப்பங்கள் கூட நமக்கு சாதகமா முடியும் அப்படிங்கறத குரு பார்வை நமக்கு இன்டிமேட் பண்ணுது. அடுத்தது கடந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டங்களில் காப்பாற்ற முடியும். மேலும் இந்த காலகட்டங்களில் புதுசா எதுவும் வாக்கு கொடுக்க வேண்டாம். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வாக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாத்திடலாம். ஆனா அந்த வாக்கை காப்பாத்துறது கொஞ்சம் சிரமப்படும்.
சிரமப்படுற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அடுத்தது நிறைய பேர் பார்த்தோம்னா வீடு மாற்றம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒரு வாடகை வீட்ல இருக்கீங்க, அந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபிளான இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. தனக்காரகன் தனஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்க்கிறதுனால பொருளாதார வரவுலாம் மிகச் சிறப்பா இருக்கும். பண தேவைகள் அதிகமா இருந்தாலும் அந்த பண தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் நமக்கு கைக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரத்துல ஆகஸ்ட் 12ல இருந்து சஞ்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு குரு பகவான். குருவுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யற அமைப்பு இது. சோ இந்த ஆகஸ்ட் 12க்கு பிறகு பார்த்தோம்னா இந்த திடீர் விபரீத ராஜயோகம் மிகச் சிறப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகும். 6ஆம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம். இந்த நேரத்துல திடீர் பொருளாதார வரவு, திடீர் சுப மாற்றம், திடீர் வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த மாதிரி எதிர்பார்க்காத டைமிங்ல நல்ல செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கும், நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நான் ஒரு சுபத்துவமா பார்க்கிறேன். இருப்பினும் நிறைய சுப விரய செலவு அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு செலவு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த செலவுகள்ல ஒரு அர்த்தம் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட மாதிரி அர்த்தம் இல்லாத செலவுகளா இருக்காது. பொருளாதார நெருக்கடி ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. பண தேவை அதிகமா இருந்தாலும் அதற்கு தேவையான பொருளாதாரமும் கைக்கு கிடைக்கும். அந்த செலவுகளை மகிழ்ச்சியா நம்ம செய்வோம். சுப விரய செலவுகளை நல்லா மகிழ்ச்சியா மன நிறைவோட பண்ணுவோம். சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா தான் இருக்கு. நிறைய பேருக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான யோகம் உண்டு. இந்த நேரத்துல முயற்சி பண்ணீங்கன்னா வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர் போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறதுனால கடந்த காலகட்டங்கள்ல பிள்ளைகளோடு ஏற்பட்ட மன வருத்தம், பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் இதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மன நிறைவு, மன நிம்மதி எல்லாம் இப்ப கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பிள்ளைகளால அதிகமான செலவுகள் இருந்திருக்கலாம். ஏன்னா விரையாதிபதி 5ஆம் இடத்துல பிள்ளைகளால அதிகமா செலவு இருந்திருக்கும். இப்ப அந்த விரைய செலவுகள்லாம் இப்ப கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். பிள்ளைகள் இப்போ நல்லா பிரைட்டா மாற ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். பிள்ளைகளால நமக்கு கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்து இந்த குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் தடை தாமதத்தோட கிடைக்கும். முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட்டா இருக்கு. 5ஆம் இடத்துல விரையாதிபதி குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த அமைப்பெல்லாம் பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில இருந்த தடுமாற்றங்கள்லாம் இப்ப நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். இருப்பினும் சனி பார்வை 3ஆம் இடத்துல இருக்கு. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான யோசனைகளை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் பார்வை தான் 5ஆம் இடத்துல இருக்கு. அதனால அதிகமான யோசனைகளை கொடுக்கும். ஆனா அது மேஜரா ட்ரபிள் கொடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி இந்த காலகட்டங்கள்ல ஒரு சில மருத்துவ செலவுகளோட ஒரு சில தடை தாமதத்தோட குழந்தை பாகியத்துல நல்ல செய்தியில கட்டாயமா நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அதுல இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்தை வித்து சுபமாற்றம் பண்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல உண்டு. அடுத்து அந்த காதல் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடுமாற்றம் குழப்பங்கள்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். சனி பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதையும் நீங்க ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே வருத்திக்க கூடாது. சோ இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி மேஜரா எந்த ட்ரபிளும் இல்ல. ஓவராலா அந்த குரு பயிற்சி பல வகையில நமக்கு சாதகமா இருந்தாலும் இயற்கை சுபர் அப்படிங்கிற குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில குற்றம் தான். எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா 6ஆம் இடத்துல குரு பகவான் அதுவும் இயற்கை சுபர் போயிட்டு அமரும் போது மறைமுக எதிரிகளை உருவாக்குவாரு. இந்த நேரத்துல உங்களை யாரும் டைரக்டா எதிர்க்க மாட்டாங்க, மறைமுகமா எதிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால யாரையும் முழுமையா நம்பாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருந்துக்கணும். உடைய சீக்ரெட்டான விஷயங்களை யாரை நம்பியும் வெளிப்படையா சொல்லாதீங்க. சோ இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணுவீங்க. பழைய கடனை கட்டி முடிச்சுட்டு புதிய கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள்லாம் கிரியேட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் எதுலயும் அகலக்கால் வச்சிடாம இருக்கிறது சிறப்பு. கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கு எதுவான காலகட்டம் தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா எதுலயும் ரொம்ப பிரம்மாண்டமா பண்றேன்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. எல்லாத்துலயும் ஒரு லிமிடேஷன் இருக்கணும். உங்களுடைய சக்திக்கு மீறிய கடனை தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மேலும் இந்த காலகட்டங்கள்ல கடன் கொடுத்தும் மாட்டிக்காதீங்க. பழைய கடன் கொடுத்த கடன்லாம் இப்போ நம்ம கைக்கு திரும்ப கிடைக்கும். கையில கொஞ்சம் பணப்புழக்கம்லாம் இருக்கும். அதனால நிறைய பேர் நம்மகிட்ட கடன் உதவி எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால கடன் கொடுத்து யாருக்கிட்டையும் மாட்டிக்காதீங்க. சோ அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா ஹெல்த். அஷ்டமத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கும். கரெக்டா மே 18ல கேது வந்து அஷ்டமத்துக்கு வந்துருவாரு. குரு வந்து 6ஆம் இடத்துல. இது வந்து ஹெல்த் வைஸா கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். சனி பார்வையும் பாகியத்துல இருக்கும். இந்த காம்பினேஷன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட செயல்படுறது நல்லது. அதிலும் திருமணமானவர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், வாழ்க்கையினுடைய உறவு நிலை இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம். மற்றபடி வாழ்க்கையினுடைய உறவு நிலையில இருந்த தடுமாற்றம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். இந்த பிரிந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம் தான். ஆனா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட இருக்கணும். உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கோ ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். குறிப்பா உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில வருத்தங்கள் ஏற்படலாம். அதனால அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும். மற்றபடி அஷ்டமத்துல கேது இருந்தாலே இந்த கழிவு நீக்க உறுப்புகள், வயிறு
சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் சனி பார்வை பாக்கியத்தில் இருக்கிறதுனால அந்த தொடை பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். உடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தனி அக்கறை செலுத்தி செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, எதையும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க. நிறைய பழம், காய்கறிகள் இதெல்லாம் அதிகமா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. வாரத்துல 2 டைம் ஆச்சும் நல்லா சத்தான ஜூஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கான சப்ளிமெண்ட்லாம் நல்லபடியா எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் மைண்டை இன்னும் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு, மனதை இன்னும் அமைதிப்படுத்துறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய மூச்சு பயிற்சி பண்ணுங்க. தினமும் கொஞ்ச நேரமாச்சும் நம்ம ஒரு சில யோகாசனம், உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி இதெல்லாம் கட்டாயமா வச்சுக்கணும். இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. ஓவராலா ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் இந்த காலகட்டங்களில் கட்டாயமா வேணும். இந்த நேரத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி அதுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். அதனால உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை வருது, மருத்துவ செலவு வருதுன்னு யாரும் பயப்பட வேண்டாம். குழப்பங்களை ஏற்படுத்தி டோட்டலா எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ், உடல் ஆரோக்கிய பிரச்சனை அதெல்லாம் இந்த நேரத்துல டோட்டலா சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களை தயார்படுத்தும். உங்களை மருத்துவ செலவுகளை செய்ய வச்சு அதுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். அதெல்லாம் மருத்துவ செலவு வருதுன்னு யாரும் பயப்பட வேண்டாம். மருத்துவ செலவு வந்துச்சுன்னா கரெக்டா ப்ராப்பரா செக் பண்ணி இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த நேரத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா முழுமையா கியூர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். குழப்பம் ஏற்பட்டு அதற்கான நிவர்த்தி மிக விரைவிலே நமக்கு கிடைச்சிடும். ஓவராலா அந்த குரு பயிற்சி பல வகையில நமக்கு சாதகமா தான் இருக்கு. 7.5 சனி விலகி இருக்கு. 3ஆம் இடத்துல முயற்சி சனியா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இழந்த விஷயங்களை இந்த காலகட்டங்கள்ல பெறுறதுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல உண்டு. நல்லா வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போறது. இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே. இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள், உடைய ஜனனகால ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில கட்டாயமா மாறுபடும். உடைய ஜனனகால ஜாதகம், உடைய தசா புக்தி தான் 70% பலன்களை கொடுக்கும். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் 30% மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த 30%லையும் பார்த்தோம்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கேன். இந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறது ட்ரை பண்றேன். அப்படி இல்லனா மேல ஐ பட்டன்ல உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன். டைம் இருக்கிறவங்க அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மற்றபடி கோச்சாரம் வெறும் 30% மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். உடைய தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில உடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை நீங்க போய் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது மிக எளிமையா ஏற்படும். அதே போல இந்த காலகட்டங்கள்ல அவயோக தசை நடக்காம இருக்கிறது நல்லது. நல்ல யோக தசையா இருக்கு, லக்னாதிபதி தசை நடக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்கும். அதிகமா லக்னப்படி சுபத்தன்மையான தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல எந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு பெருசா பாதிக்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா சொல்லக்கூடிய சுபத்துவமான பலன்கள் பெரிய அளவுல உங்களுக்கு எடுபடாது. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். சுபத்துவமான பலன்கள்லாம் அப்படியே நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்தி அந்தரம் தான். நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சுப பலன்கள் அதிகமா இருக்கு, ஆனா நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற பட்சத்துல உங்க ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும்போது சுபத்துவமான தன்மை, சுபத்துவமான பலன்கள் அதிகமா நடக்குதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். எனவே இந்த மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரமே போதுமானது. ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்தடுத்த மூவ்ஸை நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த மார்ச் 29ல சனி பயிற்சி நிகழ இருக்கிறது. இந்த சனி பயிற்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி நம்முடைய ராசிப்படி குரு பயிற்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். டைம் இருக்கும்போது பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம். அதே போல ராசி, நட்சத்திரம், லக்னம், பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு காம்போலையும் ஜெனரல் பிரெடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.